லைஃப் மோட்டிவேஷனல் சுபா உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, கூனி குறுகி ஒரே இடத்துல உட்காரவே கூடாது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களோட இலக்கு என்ன, உங்களோட டார்கெட் என்ன, உங்களோட மோட்டிவ் என்ன, உங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த உலகம் என்ன வேணாலும் உங்கள் மேலே பழி சொல்கிறவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது. ஏன்னா இப்போ உங்கள் மேலே உதாரணத்துக்கு பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வழியை சொல்கிறதுக்கான, ஏன்னா நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் மேக்சிமம் வழி சொல்ல மாட்டாங்க. ஸோ சுபா சொல்கிறது பொதுவான கருத்து தான், யாரையோ குறிப்பிட்டலாம் சொல்லலை. மஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்களே உருவாக்கிக்குங்க. செல்ஃப் லவ், செல்ஃபாக நீங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் ஏற்படுத்த முடியும். மற்றவங்க கிட்ட அந்த சந்தோஷம் கிடைக்கும், அட்வைஸ் கிடைக்கும் கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. சந்தோஷம் உங்களுக்கு வருதா, கோபம் உங்களுக்கு வருதா, மனக்குமரல்கள் உங்களுக்கு வருதா, அப்போ எல்லாமே உங்களுக்கு வரும்ன்றது புரிஞ்சுக்குங்க. அட்வைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. அதில் எப்படி முன்னேற முடியுன்றது பாருங்க. இல்லை இது என் லைஃபுக்கு செட் ஆகாது அப்படின்னா அதை அப்படியே ஓர வச்சுட்டு உங்களுக்கு என்ன உங்கள் லைஃபுக்கு வேணுமோ அப்படி நோக்கி போங்க. பொதுவாக தான் சுபா சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கை சுற்றி என்ன வேணாலும் பேசிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் உட்காந்து நீங்கள் லிசன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு என்ன வேணுன்றதை சீரியஸாக அந்த கோலை அச்சீவ் பண்ணவும் முடியாது, அதை ஃபோக்கஸும் பண்ண முடியாது, குழம்பிடுவீங்க. ஒரு தெளிவான நீரோடை போயிட்டே இருக்கு, அதில் ஒரு கல்லை போட்டால் என்ன ஆகும், குழம்பிடுது இல்லையா? அந்த குட்டை குழம்புன மாதிரி தான். ஸோ தெளிவாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது மேலே கல் போட்டால் கூட நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டே இருங்க, அது போய் கடலில் போய் சேர்ந்துருது இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ இப்படி தான் லைஃப். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில்? ஸ்டடீஸ் நல்லா பண்ணணுமா, ஒர்க்கு கெரியரில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணணுமா, லைஃப்பில் சக்ஸஸ் மோட்டிவேஷ்னல் பண்ணணுமா, லைஃப் லெசன்ஸ் நிறைய இருக்குது. வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் அடிபடும் பொழுது தான் உங்களுக்கு அந்த புரிதலே ஏற்படும். எனக்கு அது பயமாக இருக்குது அப்படின்னா ஃபியர் எப்போவுமே இன்னும் பயத்தை அதிகப்படுத்தும், அதை பதட்டமாகவும் மாற்றிடும். துணிந்து நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல விஷயமா இருக்கணும், மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாத விஷயமா இருக்கணும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமா இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அது தவறுன்றத புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்படி உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சிந்தித்து கவனித்து தான் செயல்படணுன்றது இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கோங்க.